இந்த கார் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் காரு. இப்போ இதில் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேக் அழுத்திக்கிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ பிரேக் அழுத்துறாங்க. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் கை எவ்வளோ ஃப்ரண்டில் போகுதுங்கிறத பாருங்கள். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கையை எடுத்தோடனே ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லேயே அப்படியே பேக்கில் வந்துடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி ஃப்ரண்ட் போகுது பார்த்தீங்களா? கையை எடுத்தோடனே அப்படியே பேக்கில் வந்துடும். அப்போ என்ன, அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லேயே பேக்கில் வந்துடும். அந்த மாதிரி பேக்கில் வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்ன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்ததுன்னா ஒரு தடவை 2 தடவை வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10 தடவை 20 தடவை வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 6,000 செலவு வச்சிரும். எப்படி செலவு வச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜின் உள்ள வந்து ஒரு சைடு வந்து பிளே வீல் இருக்கும், இன்னொரு சைடு வந்து செல்ஃப் மோட்டர் இருக்கும். நீங்கள் கீயை ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் மோட்ரு வந்து பிளே வீலில் வந்து டச் ஆகும். பிளே வீலில் டச் ஆன உடனே இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்ன்னு சத்தம் வரும். கிட்டத்தட்ட